வெல்கம் பேக் எவ்ரி ஒன். வெல்கம் டு Untold Story. ஐம் யுவர் ஹோஸ்ட் முனி. இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான ஒன்று. இதை வந்து நிறைய பேர் ட்ரிகர் பண்ணலாம், விச் இஸ் ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோம். இஃப் யூ லைக் திஸ் பாட்காஸ்ட், ரேட் த ஷோ அண்ட் எதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் பண்ணுங்கள். ஐல் பி ஒரு வேளை மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து எங்கேயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி இருக்க, ஹவ் இஸ் யுவர் ஒர்க் கோயிங் அப்படின்னு கேட்டால் வந்து 90% ஆஃப் த பீப்புள் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வந்து வேறு வழி இல்லாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய பேஷன் நான் வந்து என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல அப்படின்னு வந்து காமனாக ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இது எங்கேருந்து வருது? இது வந்து ஆப்வியஸ்லி இட் மோஸ்ட்லி கம்ஸ் ஃப்ரம் ஆல் தி மூவிஸ் அண்ட் த பீப்புள் அரவுண்ட் யூ. ஸோ பேஷன் வந்து ஓவர் ரேட்டடா அப்படின்றத நீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா பேஷன் வந்து ஒரு ஓவர் ரேட்டடான ஒரு விஷயம் தான். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எஸ், பேஷன் இஸ் வெரி மச் ஓவர் ரேட்டட். அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஓவர் ரேட் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சரி, அப்படின்னா பேஷன் நீ என்னன்னு சொல்லுவேன், எதை தான் பேஷன் நீ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். பேஷன்னா நீங்கள் வந்து பண்ண போகிறத ஹாபியாக ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், விச் வில் ஆக்சுவலி எக்ஸைட்ஸ் யூ மோர் த நெக்ஸ்ட் டைம் யூ டூ இட். ஸோ இந்த மாதிரி வந்து பேஷன் வந்து உங்களுக்கு டெய்லி லைஃபாக மாறும்போது உங்களுக்கு அதே எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டேவும் உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஆக்சுவலாக ரியல் பேஷனஸ். எனக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்கேன், இல்லைனா நான் ஒரு ஒர்க்கில் இருக்கேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல, அதனால் வந்து நான் வேறு ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு டைவர்ஷனாக தான் வந்து சில பேர் வந்து அந்த ஐ வாண்ட் ஃபாலோ மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு இதுலேருந்து தப்பிச்சுக்கிடும் இன்னொரு இடத்துக்கு போகணும். இந்த சடன் ஷிஃப்ட்டை தான் வந்து இவங்க பேஷன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களோ, அப்படி தான் மிஸ்இன்டர்ப்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், தெர் ஆர் சோ மெனி மூவிஸ் ஐ கேன் கோட். ஈவன் ரீசெண்டாக வந்த ஸ்டார் அவ்வளோ அடமெண்ட்டாக வந்து இருக்குன்னு அவசியமே கிடையாது. த ஹீரோ வாஸ் ஸோ ஸ்டூபிட். ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஐ எம் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் எனக்கு அந்த கான்செப்ட். நான் பேஷனை ஃபாலோ பண்ணுறேன்னு பிளைண்டாக ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றி இருக்க உங்களை டிபெண்ட்டாக இருக்க ஒரு பீப்புளை சஃபர் பண்ண வைக்கிறது, விச் இஸ் வெரி வெரி ராங். அண்ட் நான் பேஷன் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் சஃபர் ஆகிறதுமே ஒரு தப்பான விஷயம். நீ வந்து சஃபர் ஆகுறன்னு தெரிஞ்சால் நீ ஏன் ஃபாலோ பண்ண போகிற? அது ஒரு நான் பேஷனை ஃபாலோ பண்ணு சொல்லிட்டுலாம் போகிறது வந்து விச் இஸ் யூஸ்லெஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, ஐ திங்க் வந்து நான் என்ன வந்து சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து ஒன்று நல்லா வருது, லெட்ஸே வந்து உங்களுக்கு டான்ஸ் ஆட வருது, இல்லைனா பாட்டு பாட வருது, இல்லைனா ஒரு கிட்டார் சூப்பராக பண்ணுறீங்க. If you want to become a music director, or if you want to become a singer, இல்லை டைரக்டர், ஆர் நாளைக்கு ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு இந்த டொமைன் பிடிக்கல, எனக்கு சாஃப்ட்வேர் டொமைன் பிடிக்கல, ஐ வாண்ட் டு கெட் இன் டு பிஸ்னஸ் டொமைன், அப்படி போகணுன்னா இப்போ இருக்கிறது அப்படியே அப்ரப்டாக விட்டு போகிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு சொல்லுங்களேன். இல்லைனா எனக்கு இது வேணாம், எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் அதுக்கு போகணுன்னு ஒன்று வந்து எஃபர்ட் போட மாட்டோம், நம்ம நினச்சிட்டே இருப்போம். ரெண்டாவது வந்து அதுக்கான எஃபர்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ண மாட்டோம். ஸோ ஒரு மாதிரி கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கவே மாட்டோம். சும்மா சடனாக ஒரு ஏர்ஜில் வந்து டப்புன்னு ரிஸ்க் எடுத்துருவோம். கால்குலேட்டிவ் ரிஸ்க்னால் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, ஓகே எனக்கு வந்து இது நல்லா வருது, எனக்கு வந்து ஐ வாண்ட் கெட் இன் டு அ பிஸ்னஸ் டொமைன், எனக்கு சாஃப்ட்வேர் வரல, நான் ஒரு மீடியோக்கர் இதில், என்னால் வந்து எனக்கு வந்து இது என்ஜாய் பண்ணி இந்த வேலையை பண்ண முடியல, நான் வந்து ஒரு MBA பண்ணணும் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணணும்? அதுக்காக வந்து சரி, நான் கேட் எழுதணுமோ ஜிமேட் எழுதணுமோ நான் பண்ணுறேன்னா, அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது ரிலேட்டடாக வந்து நான் பேசுகிறேன். நான் நிறைய பேர்கிட்ட ஐ டூயிங் மை ஓன் ரிசர்ச்சா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து 5 years டவுன் த லைன் நான் எங்கே இருப்பேன்? இப்போ நான் இங்கேருந்து விட்டுட்டு போகணுன்னா என்னை சுற்றி இத்தனை பேர் டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் அ லைஃப் விச் ரெக்வயர்ஸ் சர்டைன் ஃபினான்ஷியல் நீட். ஸோ நான் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் அடிச்சேன்னா
எனக்கு இந்த ஷிஃப்ட்டு நான் அந்த என்னோட பேஷன் வந்து ஒரு மினிமம் சப்போர்ட்டாக இருக்குமா, இப்போ இருக்க என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஹெல்ப் பண்ணுமா, இல்லைனா ஒரு பேசிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை ப்ரொவைட் பண்ணுறதுக்காவது என்னோட பேஷன் ஹெல்ப் பண்ணுமா, இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணாமலே நான் இந்த பேஷனை ஃபாலோ பண்ண போகிறேன், நான் பண்ண போகிறேன், நான் சாதிக்க போகிறேன், எல்லாரும் என் வளர்ச்சியை தடுக்கிறாங்க, எல்லாரும் என் கையை கட்டி போட்டிருக்காங்க, நான் மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க கிழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, யாருமே வந்து ஒரு ஒரு வந்து கால்குலேட்டாக ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டோம், எமோஷனலாக ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு எண்ட் ஆஃப் த டே வில் ரிக்ரெட். எனக்கு புரியுது. இப்போ வந்து லெட்ஸே வந்து உங்களுக்கு டான்ஸ் ஆட வரும்ன்றது நீங்கள் ஆடி பார்த்தா தான் தெரியும், பாட வரும்ன்றது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்காக வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா வரும்ன்ட்டு நான் போய் பண்ணி கற்றுட்டு தான் தோப்பேன்னா விச் இஸ் அ வெரி மச் ஹை ரிஸ்க். ஏன்னா யூ cannot afford to lose time, you cannot afford to lose money. அப்புறம் உங்களை சுற்றி நிறைய டிபெண்டன்சி இருக்குது உங்கள் பட்சத்தில் நீங்கள் இந்த ரிஸ்க்கெலாம் வந்து டப்புன்னு எடுக்க முடியாது. யூ நீட் டு பி வெரி ஷுவர் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ். ஓகே, நான் இதை பண்ண போகிறேன், நான் 2 years கழிச்சு இதை பண்ண போகிறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, பட் இட்ஸ் ஓகே, நான் இதை கண்டினியூ பண்ணிட்டு பேரலாக ஐ கேன் டேக் ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மதன் கௌரி சொல்லலாம். எனக்கு ஓகே என்ன சொல்ல வரீங்கன்ட்டு, பட் மதன் கௌரியே சொல்லலாம். ஹீ வாஸ் இன்டு அ கார்ப்பரேட் பிஃபோர், ஹீ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி. அங்கே வந்து ஹி வாஸ் இன்டு அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்படியே அங்கேருந்து வீடியோஸ் பண்ணி தான் ஹி பிகம் எ கிரியேட்டர். ஐ கேன் கோட் சோ மெனி பீப்புள் ஃபுல் டைம் ஜாபில் இருந்துட்டு பேரலாக சைடில் வந்து ஒரு ஹசில் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி குட்டி குட்டியாக அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அது பிக்கப் ஆகி அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆகும் போது தான் அந்த வந்து ஐ கேன் கோட் சோ மெனி எக்ஸாம்பிள். பட் ஆனால் இது எல்லாம் வந்து இப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்க ஒரு சரௌண்டிங் வந்து நம்மளை இதெல்லாம் திங்க் பண்ண வைக்குதா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். we will get influenced by social medias, movies and other people around us. அதனால் ஒரு ஸ்டூப்பிடாக வந்து ஒரு இம்மிடியேட்டாக ஒரு எமோஷனல் டெசிஷன் எடுத்துடுறோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் சொல்கிறேன். பட் நான் எப்படி எனக்கு எதுவுமே தெரில, எனக்கு எதுவுமே என்ன வரணும்னு எனக்கு தெரில அப்படின்னா யூ நீட் டு ட்ரை அவுட் லாட் ஆஃப் திங்ஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ நீட் டு பி ஷுவர் ஆஃப் ஓகே நான் இதை பண்ண போகிறேன், எனக்கு இதை நான் பண்ணனா இதை நான் இப்போ பண்ணுறதுனால எனக்கு வந்து மற்றது எதுவும் அஃபெக்ட் ஆகாது என்னை சுற்றி அப்படின்ற ஒரு ஷுரிட்டி இல்லாமல் நீங்கள் பண்ணுறது வந்து எனக்கு தெரில அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டான விஷயம்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நான் பேச வந்ததெல்லாம் கன்வே பண்ணனான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஒன் மோர் திங் வந்து எனக்கு இந்த மாதிரி டிபெண்டன்சி கிடையாது. ஐ ஹாவ் ஆல் த டைம், ஐ ஹாவ் ஆல் த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா யூ ஆர் வெரி மச் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வாட் எவர் யூ வாண்ட். I don't think everybody here have that kind of privilege to explore on their own. இந்த மாதிரி டைம் நிறைய இருந்து மணி நிறைய இருந்து இந்த மாதிரி வேரியஸ் திங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து இங்கே ஆப்ஷன் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இஃப் யூ ஹாவ் த ஃப்ரீடம் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் வாட் எவர் யூ வாண்ட். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ், யூ கேன் கெட் ஃபெயில்ட், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களால் வந்து டைமை லூஸ் பண்ண முடியாது, உங்களை சுற்றி இருக்கவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டேக்கில் வைக்க முடியாது, உங்களை சுற்றி 4 பேர் நம்பியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கால்குலேட்டிவாக தான் ரிஸ்க் எடுக்கணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் நம்ம ரிஸ்க் எடுத்து ஏதாவது பண்ணோன்னா ஒன்றுமே எண்ட் ஆஃப் த டே we are going to suffer and the people who's depend on us is going to suffer. அவ்வளோதான். இதுக்காக நான் வந்து என்னோடய பேஷனை ஃபாலோவே பண்ணக்கூடாதா, நான் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக தான் இருக்கணுமா, நான் மற்றவங்களை பற்றி கேர் பண்ணிட்டு தான் இருக்கணுமானா நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து நீங்கள் பார்த்துக்கணுன்றது உங்களுக்கு மேஜர் இந்த டியூட்டியாக இருந்தால் அவங்க உங்களுக்காக சில இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க போய் எங்கே சொல்லுவாங்க, அவங்க பேஷன் ஃபாலோ பண்ணுறேன்னு போயிருந்தா நீங்கள் இந்த நிலைமையில் இருந்திருப்பீங்களா? there are so many things in life we need to think about. So that's all I want to say. இது வந்து நான் சொல்யூஷன் கொடுக்கலாம் வரல, பட் தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தப்பான ஒரு டெசிஷன் எடுக்க வேணாம். கால்குலேட்டிவாக ஒரு ரிஸ்க் எடுப்போம். பேஷன் ஃபாலோ பண்ணுறலாம் தப்புன்னு சொல்லலை. நான் வந்து யாரையுமே இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. பட் அப்படி பண்ணும்போது there is a process. There are people who depends on you and you are depend on yourself. நான் பேஷன் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் சஃபர் ஆகாதீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சஃபர் ஆக விடாதீங்க. டேக் a calculative risk and make sure that passion excites you each and every day. இல்லைனா அது பேஷனே கிடையாது. I hope you guys follow your brain before following your heart.
I think that's the whole concept of this podcast itself. Thank you guys. I'll see you with another episode next week. Until then, bye bye and love you from Muni. Thank you so much. Bye.